எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காலை வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் மீன் வாங்க தான் வந்திருக்கோம். மீன் வண்டி மேலே போயிருக்கு. மீன் வாங்க பாருங்க, இலையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இதில் தான் மீன் வாங்க போகிறோம், இலையில. வாங்க நாங்கள் என்ன மீன் வாங்குகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க. வந்து மீன் வண்டி வந்தாச்சு. சாலை கிளாத்தியா? ஐயா என்ன கிளாத்தியா? ஒன்று 200 ரூபாய்யா? வேண்டாம், இன்னும் போதும். எவ்வளோ ரூபாயி? 200 ரூபாய்யா? 150 ரூபாய்க்கு வைங்க. பெரிய கிளாத் இல்லையா இன்னைக்கு? நாளை தாரேனா நான் பைசா. இன்னைக்கு கிளாத்தியும் கேட்டு இன்னைக்கும் கிளாத்தியே வந்துடுச்சு. மீன் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிளாத்தி வேற மீனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிளாத்தி மீன். ஆனால் கொள்ளலாம் தெரியுமா? எத்தனை கிளாத்தி? 7 கிளாத்தி 150 ரூபா. கூட வைங்கன்னு சொல்லி 7 கிளாத்தி கூட வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டில் போய் க்ளீன் பண்ணி வாங்க பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழுவி இருக்கா புளுத்துருக்கா ஒன்றும் தெரியாது. வாங்கிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கணும். கிளாத்தியை தட்டுங்க பாருங்கள், கிளாத்தி. இன்னும் இதுதான் க்ளீன் பண்ணி நம்ம கூட்டு வைக்க போகிறோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணிய? மீன் கழுவிட்டு இருக்கிறேன். என்ன மீன்? கிளாத்தி. கிளாத்தி லாபம் தெரியுமா நமக்கு? வாங்கினதே நாய் இல்லை, நான் சொல்கிறேன் எவ்வளோ லாபம் தெரியுமா? இந்த அன்னைக்கு நேற்றுக்கு அங்கே ஒரு இடத்துல கேட்டு 4 கிளாத்தி 200 ரூபான்னு. இங்கே 3 கிளாத்தி 100 ரூபான்னு சொல்லி இருந்து. அப்போ 150 ரூபாய்க்கு வைங்கன்னு சொன்னோன்னா 7 கிளாத்தி 7 கிளாத்தி நான் தானே கேட்டு வாங்கினேன். 6 தான் தந்துருந்து. ஒண்ணு நீங்க கூட போடுங்கன்னு சொன்னோன்னா 7. ஆனா இது லாபம் தானே நமக்கு. நேத்தைக்கு 4 ஆனா 200 ரூபாய், இது 7 ஆனா 150 ரூபாய்க்கு நல்லது தானே நமக்கு. ஆமா. ஆனா கழுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பெரிய கிளாத்தி எல்லாம். ஆனா இதெல்லாம் பரவாயில்ல, டக்குனு 2 நாள் கழுவியாச்சுங்க. பாருங்க, நம்ப மாட்டீங்க. 7 கிளாத்தியும் காமிக்கிறேன். 3 ஆச்சா? 4 எல்லாம் பெருசுதான். 4 5 6 7 பெருசுதான். பாருங்க, நம்ம இந்த நத்து. ஆமா, இந்த 3 சேர்ந்துனா 1 ஆகும். அவ்வளோத்துக்கு 100 ரூபான்னு வாங்கலாம். ஆமா, இவ்வளோ ஒன்று சேர்ந்தா ஒரு இவ்வளோ பெருசு 100 ரூபான்னு வாங்கலாம். சரி சரி, இன்னைக்கு பரவாயில்லண்ணா. அன்னைக்கெல்லாம் மீன் வந்து கழுவுக்கும், அது பெரிய கிளாத்தி கழுவ முடியல டக்குன்னு. எதனா டக்குன்னு இப்படி வெட்டி டக்குன்னு கழுவ முடியுதுன்னா கத்தரி வேணாம், நல்ல கத்தரி. இது வந்து இந்த கத்திரி என்ன கத்திரி? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அது என்ன முடி வெட்ட உள்ள கத்திரி. இதுதான் மீன் கழுவு எடுத்திருக்கீங்க. இதுதான் மீன் கழுவு கள்ளி. ஏன் உங்க ஊர்ல எல்லாம் இப்படி கிளாத்தி மீன் எவ்வளவு ரூபா அப்படிலாம் சொல்லுங்க. இங்க வந்து நாங்க கூட்டி கேட்டனால 7 150 ரூபாய் தந்தாங்க. இல்லைன்னா 3 100 ரூபாய். எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? இனி குழம்பு வைக்கணும், கிளாத்தி மீன் குழம்பு. அதையும் வீடியோல நான் போடுறேன், ஓகேவா? மீனுக்கு தான் காமிச்சு விடுங்க. என்ன இருக்கு கழுவுனதுங்க? 2 நாள் கழுவுனேன்னு சொன்னேன். 2 நாள் கழுவிட்டேன். என்ன இருக்குல்ல, கண்ணு தெரியலையா? மீனுக்கு கண்ணை எடுத்துமா? கண்ணை பூச்சி எடுத்துட்டேன் பாப்பா. அவன் மீன் ஆழம். ஐயோ, எங்க போச்சு கண்ணு? நாடு இது தூரம் போய் காட்டி விடுங்க. தூரத்தில் போய் காட்டுங்க. கண்ணை பாருங்க, பூச்சி எடுத்துட்டேன். இந்த ஆடு அது தின்னாது. கோழியே இந்த மீனை கொத்துது. இந்த பெரிய கிளாத்திய கோழி கொத்தி எடுக்குது. சரி, ஓகே, பாய் 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 பாய். நாங்கள் மீன் கழுவிட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க வீடியோ வரும், ஓகேவா? பாருங்க. கிளாத்தி மீன் எல்லாமே கழுவி முடிஞ்சுங்க. பாருங்க, 7 கிளாத்தியுமே கழுவியாச்சு. இது பாலை, அந்த பாலைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இப்படி கிடக்குது. எல்லா கிளாத்தையுமே கழுவியாச்சு நீட்டாக. எல்லா கிளாத்தையுமே கழுவி கூட்டு வைக்க போகிறோம். இன்னும் தேங்காய் திருவணும். தேங்காய் திருவி அரைச்சி கூட்டு வைக்க போகிறோம். கிளாத்தி முடிஞ்சா? கிளாத்தி கழுவியாச்சு. நீ அடுத்தது வாங்க என்னன்னு பார்க்கலாம். கூவக்கிழங்கும் அவிச்சாச்சு. யாருக்கெல்லாம் உங்களில் கூவக்கிழங்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கே பாருங்க, கூவக்கிழங்கு அவிச்சு சாப்பிடும் செய்தாச்சும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சவைச்சி சாப்பிடணும், நல்லா இருக்கும். கூவக்கிழம்பு ரொம்பவே நல்லது. கூவக்கிழங்கு நிதிஷுக்கும் ஒரு கூவக்கிழங்கு கொடுத்தோம், அவன் சாப்பிட்டான். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஒழுங்காக சாப்பிடல, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தான். நிதி சாப்பிடு, கடிச்சு சாப்பிடு.
அவன் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் கூவக்கிழங்கு சாப்பிட்றான். அதனால அவனுக்கு எப்படி சாப்பிடணுன்னே தெரியல. அது கீழே விழுந்தது கழிதெல்லாம் வேண்டாம், கழிதெல்லாம் ஏன்னா யாருக்கெல்லாம் கூவக்கிழங்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்து இனி வந்து அடுப்பில் சோறு வச்சாச்சு, கூவக்கிழங்கும் அவிச்சாச்சு. இனி வந்து மீன் கூட்டு வைக்கணும். அடுத்து இது என்ன கிழங்குன்னு எனக்கு தெரியல, சாக்கில் இருக்குது, இன்னும் அவிக்கலை அந்த கிழங்கு. சீனி கிழங்கா எனக்கு ஒரு கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ், என்ன கிழங்குன்னு தெரில ஒழுங்கா, எனக்கு என்னன்னு தெரில. இந்த கிழங்கு என்ன அவிக்கலை, அப்படியே உள்ளதான் இருக்குது. இது கூவக்கிழங்கு பின்னமே இருக்குது கவரில், இங்கே பாருங்கள் கூவக்கிழங்கு இருக்குது, தொலி எடுத்து உள்ளே போட்டிருக்கு, உள்ள கிழங்கும் இருக்குது. ஓகேவா, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். என்னென்ன கிழங்கு எல்லாமே இந்த வீட்டில் வர. தேங்காய் அரைச்சாச்சு, இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காயை ஃபஸ்ட்டு சின்ன உள்ளி நல்லா உடச்சி வச்சுருக்கேன், சின்ன உள்ளியை போட்டுக்கலாம். சின்ன உள்ளியை போட்டுக்கிட்டு தேங்காய் மொத்தத்தையும் வாரி போட்டுப்போம். அதாவது தேங்காய் மொத்தம் வாரி போட்டுட்டு ஜீரகம் போடணும். தேங்காயெல்லாம் வாரி போட்டாச்சு, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டாச்சு. இனி மிளகு பொடி ஃபஸ்ட்டு வந்து நரைச்சி 2 ஸ்பூன் போடுறேன். எரிப்பு இருக்காது, இதனால 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி 2 ஸ்பூன் போதும். இனி தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம், அரைச்சி முடிச்சவர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு மீனுக்கு. அரைச்சி முடிச்ச பிறகு இப்போ வந்து புளி கவுற வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் புளி எடுத்து கவுற வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சதை வந்து 2 பாத்திரத்தையாக ஊற்றிக்கலாம். இப்போ கேட்பீங்க ஏன் 2 பாத்திரத்துலையும் மீன் இருக்குன்னா, 2 மீனுமே கிளாத்தி மீன் தான். மொத்தம் நம்ம வாங்கினாக்கில் 7 மீன் உண்டு. ஒரே சட்டியில் போட்டு கூட்டு வச்சாச்சுன்னா கொஞ்சம் குழம்பு போல் வைக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு சட்டியில் தனிமாக, இன்னும் ஒரு சட்டியில் தனிமாக வச்சுருக்கு. இதுனா ஒரே சட்டியில் என்ன குவாரி ஒரு எடுத்தால் டக்குன்னு தீந்துடும். ஏன்னா 2 பாத்திரத்துலேயே வச்சா இங்கே மீன் எல்லோரும் மீன் தின்னு பைத்தியங்க. அதனால் ஒரே சட்டியில் வச்சாச்சுன்னா குழம்பும் கொஞ்சம் தான் வரும், கட்டியாக வேறு இருக்குமா, குவாரி தீத்துருவாங்கன்னு சொல்லி 2 பாத்திரத்தையாட்டி வச்சுருக்கு. பாதி மீன். இங்கேயும் தக்காளி மிளகெல்லாம் வெட்டி போட்டாச்சு. இங்கேயும் தக்காளி மிளகு, முருங்கைக்காய் இல்லை, அதனால முருங்கைக்காய் வெட்டி போடலை, மாங்காயும் இல்லை வெட்டி போடக்கு. ஓகேவா, இனி வந்து அரைப்பை 2த்துலையும் தனித்தனியாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்க்கலாம். அரைப்பை வந்து 2த்துலையுமே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம புளி கரைச்சி வச்சோம்னா அந்த தண்ணியை வந்து ஏதாவது புளி கரைச்சி தண்ணி ஊற்றிருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்கு அடி தண்ணி ஊற்றி இந்த ஜாரை நல்லா கழுவி அந்த 2 பாத்திரமும் தனித்தனியாக ஊற்றிக்கலாம். நல்லா கழுவணும். நல்லா கொஞ்சம் புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி அடுப்பில் வைக்கிற தக்கன எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த அரப்பு நம்ம அரைச்சி ஊற்றினால அதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் மீனுக்குள்ளெல்லாம் அரப்பு வந்து ஒட்டும். கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டாச்சு. இனி வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இனி அடுப்பில் வைக்க வேண்டியதான். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இனி உப்பு போடணும். அடுப்பில் வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம். பார்த்தா அவங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், உப்பு எல்லாமே போட்டாச்சு. எங்கள் வீட்டில் பொடி உப்பும் இருக்குது, நாங்கள் பரல் உப்பு தான் போடுவோம். 2மே அடுப்பில் வச்சாச்சு. அந்த அடுப்பில் ஒன்று, இந்த அடுப்பில் ஒன்று. செகண்ட் அடுப்பில் வச்சு பார்த்தேன் 2த்துக்கும் டச் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்று இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்றுன்னு சொல்லி வச்சாச்சு. உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி மீன் குழம்பு கொதிச்ச பிறகு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து போட்டுக்கலாம். மீன் கூட்டு காஞ்சாச்சு. ஒரு அடுப்பில் உள்ளது காஞ்சிட்டு சூடு ஆவி பறக்குதுங்க பாருங்க, காஞ்சிடுச்சு. இப்போ சோறம் போட்டுட்டேன். எங்கள் மாமாவுக்கு, மை ஹஸ்பண்டுக்கு சோறு, துவையல், சோறு போட்டாச்சு. இனி நாங்கள் வந்து தலை எங்கே போச்சு, ஒரு துண்டு மீன் வைப்போம். ஒரு துண்டு மீன், ஒரு தலையும் ஒரு மீன் அப்படியே வந்துட்டு பாருங்க. ஒரு துண்டு மீன், ஒரு தலை, கொஞ்சம் போல குழம்பு, ஒரு தலை கூட வைப்போம். ரெடி ஆகியாச்சு. இந்த அடுப்பில் உள்ளது இன்னும் வத்தணும், குழம்பு வத்தணும் இல்லை, வத்தலை. இப்போ இதையும் ஆஃப் ஆக்கிடலாம். இதுவும் முடிஞ்சுதான், இது முடிஞ்சு.
இதை மூடி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ரெடியாக வச்சு கிளாத்தி மீன் குழம்பு. யாருக்கெல்லாம் கிளாத்தி மீன் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோறும் இனி சாப்பிட போகிறோம். துவையல் மீன் குழம்பு. பாய்.